Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 3 exercise 3.8 ல உள்ள problem number 3. வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Third problem, second option வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ப்ராப்ளமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கலாம். வாங்க. ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா as usual இல்லையா, ஆர்டரா கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணலாம். 4 3 2 1 கான்ஸ்டன்ட். ஓகே, ஆர்டரா கொடுத்திருக்காங்க. என்ன ட்விஸ்ட் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் தி சொல்யூஷன்மா. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து தீர்வுன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லாங் டிவிஷன் போடலாமா? லாங் டிவிஷன் ஆஃப் ஓகே above ப்ராப்ளம். ஓகேமா, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா அங்கே உள்ள எழுதிக்கலாமா? x power 4 minus 8 x cube plus m x square plus nx plus 16. ஓகேம்மா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இப்போ என்ன பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டுங்க இருக்குல்ல, இதுக்கு நம்ம ரூட் எடுப்போம். ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 என்னமா வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்னமா வரும்? எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு நம்ம என்ன சிம்பிள்மா கொடுக்கணும்? ரவுண்டு சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நறுக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம ரவுண்டு சிம்பிள் கொடுப்போம். ரவுண்டு சிம்பிள் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்? அந்த நம்பரை நம்ம அங்கே என்ன இருக்கோ அதை நம்ம இங்கேயும் எழுதணும், மறக்காமல் இங்கேயும் எழுதணும். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த நம்பர் தான், இதுதான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணலாம், அதாவது சைன் சேஞ்ச் பண்ணலாம். சைன் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து இது கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா? இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கீழே இறக்க போகிறோம். பண்ணலாமா? -8 x cube ப்ளஸ் m x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோமா? நம்பர் 2. செகண்ட் ஸ்டெப்னால ஞாபகம் வர வேண்டியது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? இங்கே ரவுண்டு சிம்பிள், அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிம்பிள் வந்து ரெக்டாங்கிள். ஓகேம்மா, ரெக்டாங்கிளுக்கு இப்போ ரெக்டாங்கிள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணுமா? பாருங்கள், அதாவது டிவிஷனுக்கு வெளியில் எழுதணும். அப்போ டிவிஷனுக்கு வெளியில் இதில் எழுதலாமா? 2x ஸ்கொயர். கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க, ஏன்னா இதில் 2 எலமெண்ட் வரும், அதனால் 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னம்மா வரும்? இங்கே என்னம்மா இருக்குது? இந்த நம்பரை அப்படி இங்கே எழுதிக்கோங்க. 8x cube divided by இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அது அப்படி இங்கே எழுதலாம், 2x ஸ்கொயர். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணியாச்சுன்னா என்ன வரும்? 4 இல்லையா? -4x. இதுக்கு வந்து நம்ம என்னம்மா கொடுக்கணும்? தேர்டுக்கு வந்து ரவுண்டு சிம்பிள். ரவுண்டு சிம்பிள்னால் என்ன அர்த்தம்? இந்த நம்பரை நம்ம இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். எழுதலாமா? -4x, இங்கேயும் வந்து -4x. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப். ஓகே, ஃபோர்த் ஸ்டெப்புக்கு ரவுண்டு சிம்பிள் என்ன சொல்லியிருக்கேம்மா? அந்த நம்பர் இங்கே வரணும் இல்லையா? -4x ப்ராக்கெட் இந்த நம்பரை இருக்கலாமா, அதில் நம்ம அங்கே எழுதலாம். அப்போ என்ன வரும்? 2x ஸ்கொயர் -4x. மல்டிப்ளை பண்ண என்னமா வரும்? இங்கே பண்ணலாமா? -8x cube ப்ளஸ் 16x ஸ்கொயர். இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிம்பிள் என்னம்மா? இந்த சிம்பிள், இப்படி சிம்பிள். இந்த சிம்பிள்னா என்ன அர்த்தமா? இந்த நம்பரை இங்கே எழுதணும்னு அர்த்தம். எழுதலாமா? எழுதலாம் பாருங்கள். -8x cube ப்ளஸ் 16x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கம்மா. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோமா? இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கம்மா, நமக்கு வந்து என்ன வேணும்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? அன்னோன் வேரியபிளை கண்டுபிடிக்கணும், அதாவது m அண்ட் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குமா? m, இங்கே வந்து நம்பர். ஒன்லேயே வந்து ரெண்டுமே நம்பராக இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு கன்க்ளூட் பண்ண முடியும். இது ஒரு வேரியபிள், அதாவது இது ஒரு வந்து எலமெண்ட், இது வந்து ஒரு நம்பர். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் பாருங்கள், m, இப்போது இது m இல்லையா? ஸோ m -16 ப்ராக்கெட் x ஸ்கொயர். புரியுதா? இப்போ புரியலைன்னா நான் இதை சைடில் வேணால் எழுதுகிறேன். m x ஸ்கொயர் -16x ஸ்கொயர் தானம்மா. இப்போ x ஸ்கொயரை வெளியில் எடுத்தா மீதி என்ன வரும்? m -16. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கு. சரியாம்மா? m -16x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த ரெண்டு எலமெண்ட்டை நம்ம அப்படியே இறக்க போகிறோம். ப்ளஸ் nx ப்ளஸ் 16. ஓகேம்மா, இப்போ பாருங்கள். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபிஃப்த் ஸ்டெப்னா என்னம்மா? 2 இன்ட்டு ப்ராக்கெட் இங்கே என்னம்மா இருக்குது? அதை மல்டிப்ளிகேஷன் இல்லையா? இந்த இதை அப்படியே நம்ம இங்கே எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் -4x. இப்போ மல்டிப்ளை பண்ண என்னம்மா வரும்? 2x ஸ்கொயர் -8x இல்லையா? 2x ஸ்கொயர் 8x கரெக்ட். இதுக்கு ஃபிஃப்த்துக்கு என்ன சிம்பிள்மா போட போகிறோம்? ரெக்டாங்கிள் சிம்பிள்.
இப்போ ரெக்டாங்கிள் சிம்பிளில் என்ன வரும், அந்த எலமெண்ட்டை நம்ம இங்கே எழுத போகிறோம். 2x² மைனஸ் 8x. ஓகேம்மா, இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் நமக்கு வந்து வேரியேஷன் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது இந்த எலமெண்ட் வந்து அன்னோன் இல்லையா, ஸோ நம்மளால் இதை வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பில் என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரப்போகிறோம். புரியுதாம்மா? ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இந்த 16 நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். எப்போவுமே இப்போ 6 ஸ்டெப்பில் ஆஸ் யூஷுவலாக என்ன எழுதுவோம், இந்த எலமெண்ட் இங்கே எழுதுவோம், டிவைடட் பை இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் தானே போடுவோம். பட் இதுவே அன்னோன், நமக்கு தெரியாது. ஸோ தெரியாத நம்ம அதில் போட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் டைரெக்ஷன் எடுக்க போகிறோம். ஓகேம்மா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரிவர்ஸ் டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேம்மா, இப்போ பாருங்கள், இப்போ எப்படி எடுக்கலாம் பாருங்கள். இந்த 16 இல்லையா, இதுக்கு நம்ம ரூட் எடுக்க போகிறோம். 16 ஈக்குவல் டு நம்ம 16 ரூட் எடுத்தால் என்னம்மா வரும், 4. அதாவது ரூட் ஆஃப் 4 × 4 ஈக்குவல் டு 4. இதுக்கு நம்ம என்ன சிம்பிள்மா கொடுக்க போகிறோம், ரவுண்டு சிம்பிள். 6க்கு ரவுண்டு சிம்பிள் தானே, ஸோ ரவுண்டு சிம்பிள். பட்டு இது இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கும், ஏன் நம்ம பாசிட்டிவ் +4 தான் எடுக்கணும், ஏன் நெகட்டிவ் -4 ஏன் எடுக்கக்கூடாது, -4 × -4 16 தானே, ஏன் நம்ம -4 எடுக்கக்கூடாதுன்னு டவுட் இருக்கும். பட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம எடுத்தது எல்லாமே ப்ளஸ் நம்பர் தான், பாசிட்டிவ் நம்பர் தான் எடுத்திருக்கோம். நம்மளோட டெக்ஸ்ட் புக்லேயே வந்து பாசிட்டிவ் எடுக்கிறதுக்கான வேஸ் தான் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் எடுக்கிற மாதிரி கொடுக்கல. ஸோ நம்ம பாசிட்டிவாக எடுக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பாசிட்டிவ்க்கு கொடுக்கலாம். ஓகேம்மா, பாசிட்டிவ் நம்பர். ஸோ நம்ம பாசிட்டிவ் நம்பர் எடுக்கலாம். இப்போ ஓகே, இந்த ஸ்டெப்பை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டெப். ஏன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து ட்விஸ்ட் மாறுது இல்லையா, அதனால் நான் வந்து மறக்காமல் போட்டிருக்கேன். ஓகேம்மா, இப்போ 4 இல்லையா, 4 நம்ம இங்கே எழுதணும். ரவுண்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன இருக்கலாம், இந்த பிளேஸ்லையும் எழுதணும், மறக்காமல் இந்த பிளேஸ்லையும் எழுதணும். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப். ரவுண்டு வந்துருச்சுன்னா அந்த நம்பரை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 4 ப்ராக்கெட், இங்கே என்ன இருக்குமா அப்படி இங்கே எழுதலாம். 2x² மைனஸ் 8x + 4. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, 8x² மைனஸ் 8 4s are 32, 32x + 4 4s are 16. இதுக்கு என்ன சிம்பிள்மா கொடுக்க போகிறோம், இந்த சிம்பிள். ஓகேம்மா, இந்த சிம்பிள் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த சிம்பிள் வந்துருச்சுன்னா அந்த நம்பரை நம்ம இங்கே எழுதலாம். ஓகேம்மா, 8x இப்படி எழுதிக்கலாம். 8x² மைனஸ் 32x + 16. கரெக்டாம்மா, ஏன்னா இதில் 16 வரணும். ஓகேவா, ஏன்னா 16 வந்தால் தான் இந்த ப்ளஸ்ஸும் இது மைனஸும் சேர்ந்து நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இதில் 16 வந்தாலே நமக்கு கரெக்டான அர்த்தம் தான். சைன் சேஞ்ச் பண்ணலாம். இது மைனஸ், இது வந்து நமக்கு ப்ளஸ், இது வந்து மைனஸ். ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதனால் நம்ம இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இவ்வளோத்தையும் கம்பேர் பண்ண போகிறோமா. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூக்கு இது இவ்வளோத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். பார்க்கலாமா, பாருங்கள். இதை m மைனஸ் 16 மைனஸ் 8 இல்லையம்மா, இது மைனஸ், கேர்ஃபுல்லாக பார்க்கணும். -8 = 0. அப்போ m மைனஸ் 16 மைனஸ் 16 மைனஸ் 8னா 20 24 இல்லையா, 24 = 0. அப்போ m = 24. ஓகேம்மா, இப்போ நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ பார்க்கலாமா. இப்போது n இங்கே ப்ளஸ் இருக்குமா, மறக்காமல் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 32 = 0. அப்போ n = -32. இப்போ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேம்மா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா வந்து பார்த்துக்கோங்கம்மா. இந்த ஸ்டெப்லேருந்து சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அதில் மறந்துடாதீங்க. அதை கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேம்மா, ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகுது, இல்லை இந்த மாதிரி டெக்னிக் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எந்த டெக்னிக் வந்து புரியுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேம்மா. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுமா, அதனால தான். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க.